சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதி குடும்ப தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாட்டின் முதுகெலும்பா இருக்கிற விவசாயிகளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் ஏறத்தாழ 1.5 லட்சம் ஹெக்டேருக்கு மேலே நிலங்கள் இருக்குது. அந்த நிலத்துக்குரிய நெல்லுகளை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஆண்டுதோறும் இயங்குகிற மாதிரி அரசு நெல் கொள்முதல் அமைச்சா இந்த விவசாய மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் பயனாகவும் இருக்கும். அது மாதிரி அந்தந்த பகுதியில் ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையம் இருக்கிற இடத்துலலாம் அரிசி ஆலை அமைச்சு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு இந்த தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி கொண்டு வருதோ அது இந்த மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு எந்த நேரமும் பிரயோஜனமாக இருக்கும். எல்லா அரசியல் கட்சியிலுமே பல வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதில் ஏழைகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய மது விலக்கை பற்றி யாருமே தெளிவாக சொல்கிறது இல்லை. மது விலக்கு பூர்ண மது விலக்குக்கு முயற்சி ஒன்றும் சொல்கிறாங்களே தவிர அதை பூர்ண மது விலக்கு கண்டிப்பாக கொண்டு வருவோம்னு சொல்கிறதில்லை. இது கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு எப்போ நம்பலாம்னாக்கா அதில் வேலையாகக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்று வழியை தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தாங்கன்னா இதை கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சாதாரணமாக கூலி வேலை பார்க்க போகிறவங்க 500 ரூபாய்க்கு வேலை பார்க்க போனாங்கன்னா 200 ரூபாய் தண்ணி எடுத்தாங்கன்னா 400 ரூபா அதுவே செய்ய போகுது. அப்போ குடும்ப வாழ்வாதாரத்துக்கு அவங்க எந்த விதமான முயற்சியும் பண்ண இயலலை. அதனால் மது விலக்கு கண்டிப்பாக ஒழிக்கிறதுக்கு எல்லா கட்சியும் உறுதியான வாக்குறுதி கொடுக்கணும். தேர்தல் வாக்குறுதி இலவச மருத்துவம், இலவச கல்வி இரண்டையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது இலவச கல்வின்னா இந்த நம்மளால ஹோட்டலில் வேலை பார்க்குறோம், படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. இதே வசதி படித்தவங்க காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ காசு கொடுத்து அதிகமான பணம் கொடுத்து அதிகமான ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. எங்களை மாதிரி ஏழைகளுக்கு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை வரும்போது சமநிலை எதிர்பார்க்குறோம். சமநிலைன்னா எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே மாதிரி இருந்து ஒரே கல்வியை எதிர்பார்க்குறோம். அதை இலவசமாக எதிர்பார்க்குறோம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி உடமையாக்க வேண்டி நாங்கள் வரவேற்கிறோம். அது நம்ம பகுதியில், ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் படித்த இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அவங்க படிச்சுட்டு சும்மா டீ கடையிலையும் அந்த கடையிலையும் இதுலேயுமே இருந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. அதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாதனால வேலை கிடைக்கக்கூடிய இது இப்போ தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இங்கே பெரும்பாலும் விவசாய தொழிலும் மீன்பிடி தொழிலும் தான் நடக்குது. இந்த விவசாய தொழிலுக்கு அரிசி ஆலை எதையாவது உருவாக்கினா அது மூலம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். மக்கள் குரல் பகுதியில் திருவாடானை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.